நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுது அவர் திருவழி. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுது அவர் திருவழி. வேதவசனம் யார் எடுத்தாலும் சத்தமாக வாசிக்கலாம். அதுக்காக வேண்டி லேட் பண்ணி இருக்கக்கூடாது. யார் எடுத்தாலும் வாசிக்கலாம், ஆனால் சத்தமாக என்ன செய்யலாம்? வாசிக்க வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுமைக்காக ஆண்டவர் தந்த வசனத்தை மீண்டுமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வசனத்தை மையப்படுத்தி கடந்த 3 வாரங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதை விளக்க வண்ணமாக ஒரு சில வரிகள் உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு இன்றைக்கு ஆண்டவர் பேச வேண்டிய வார்த்தைகளை உங்களோடு பேசும்படியாக நான் கர்த்தருக்குள்ளே தீர்மானித்திருக்கிறேன். அருமையான தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதலாவது நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அழியாதது அல்லது நிலைத்திருக்கக்கூடியது தான் ஆசீர்வாதம். இந்த பூமியில நம்முடைய குடும்ப வாழ்க்கை உயர்வாக, வசதியாக, செல்வ செழிப்பாக வாழ்கிற வாழ்க்கை அதை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. காரணம், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அவன் எவ்வளவு பெரிய சொத்துக்களை அவன் சேர்த்து வைக்கிறவனாக இருந்தாலும், பெரிய பெரிய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து அவன் பெரிதாக கட்டி அதை அவன் சேர்த்து வைக்கிறவனாக இருந்தாலும் 70 வருஷம் 80 வருஷம் கழித்து அவன் எல்லாவற்றையும் விட்டு மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னதான் பிரயாசப்பட்டு செல்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் அதிகமாக மக்கள் விரும்புவது இந்த உலகத்தில் ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் இருதயத்திலே அதிகமாக ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைகளை தங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த ஆசைகளை ஆண்டவர்கிட்டையும் சொல்லிவிடுகிறார்கள்.
நான் சொல்லுகிறதை கவனமாக கேளுங்கள். ஆனால் தாவீது ராஜா இதை சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லி தருகிறார். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்கிறதான கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். காருண்யம் என்று சொன்னால் என்ன? நான் உங்களுக்கு 4 காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். காருண்யம் என்கிறதான வார்த்தையில 4 முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல ஒண்ணு அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தயவு. இந்த 4 காரியங்களும் சேர்க்கப்பட்டு ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடியதுதான் காருண்யம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீர் மொழிக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தரித்துக் கொண்டு கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமாக்கப்படும் பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட அவனை மீண்டும் இந்த உலகத்தின் பாவங்களும், இந்த உலகத்தின் அசுத்தங்களும், இந்த உலகத்தில் காணப்படுகிற அருவருப்புகளும் அவனை உள்ளே கடந்து சென்று மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு அவனை இழுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஆண்டவர் அவனை சுற்றிலும் வைத்திருக்கிற ஒரு கேடகம் தான் காருண்யம் என்கிறதான கேடகம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் இருக்கும் ஒரு எதிரி இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா எப்போதும் அவனுடைய பிள்ளைகள் மேல குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பான். எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல, உங்களையே எனக்கு பிடிக்கல, அதனால நான் என்ன செய்கிறேன்? நீங்க தொட்டாலும் குற்றம், நடந்தாலும் குற்றம், நீங்க சாப்பிட்டாலும் குற்றம், நீங்க எழுப்பினாலும் குற்றம், நீங்க பேசினாலும் குற்றம். நிறைய வீட்டுல மாமியார் மருமகளுக்கு சண்டையா? சொல்லுங்க, எதனால? அவளை பிடிக்கல, மருமகளை பிடிக்கல, மருமகளுக்கு மாமியார பிடிக்கல. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. நல்ல கவனிங்க. உடனே என்ன செய்யறாங்க? அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட மருமகளை கெடுத்து 5 வார்த்தை சொல்லிடுவாங்க. மருமகளும் அவளுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட மாமியாரை கெடுத்து குற்றப்படுத்தி 5 வார்த்தை சொல்லிடுவாங்க. நான் சொல்றதல்ல கவனிங்க. சாத்தான் எப்படி குற்றப்படுத்துகிறான் அதை விளங்க பண்ணுவதற்காக வேண்டியதான் இந்த மாமியார் மருமகள் சப்ஜெக்ட் எடுத்தார். ஏன்னா நானும் ஆரம்ப நாட்களில் கல்யாணம் முடித்து வந்து கொஞ்ச வருஷத்துல என்னுடைய சித்தப்பா மகன் அவனும் கல்யாணம் பண்ணினான். அப்போ அங்கே நடக்கிற சில விஷயங்களை எங்க ஆண்டி எங்க வீட்டுல வந்து சொல்ல ஆரம்பிச்சு. அவளும் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசக்கூடிய பிள்ளைதான். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு முன்னாடி முற்றம் தூத்தார், விளக்குமாறு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். அவ சுத்தம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவ ஒரு பாட்டு பாடினான். அது என்ன பாட்டுன்னு கேட்டா, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அவ பாட்டு வரி தொடர்ந்துதான் உண்டு. மாமி நேர எங்க வீட்டுக்கு வந்து நேரு அவ இடை காலம் இந்த பாட்டாக பாடுனான். எனக்கு சிரிப்பு வந்தது. நான் கேட்டுட்டு உடனே சொன்ன, பக்கத்துல போகாதுங்க,
கையில இருக்கிறது விளக்கு மாறாலும் தீர்த்து கட்டிடுவா. ஒன்னும் சொன்ன நீ சொன்னது சரிதான், நான் போக மாட்டேன். அப்ப குற்றப்படுத்துகிறவன் அவன் சாத்தான். அவனுக்கு ஏற்கனவே பிடிக்கல. நீ பரிசுத்தமாய் வாழ்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது, நீ ஆண்டவரோடு இணைந்து வாழ்வது சாத்தானுக்கு பிடிக்கல. அதனால நீ நடந்தாலும் குற்றம், நீ வெள்ளத்தொடை போட்டாலும் குற்றம், நீ ஸ்தோத்திரம் பண்ணலாம் குற்றம். தூரே சொல்லுவான் அல்லேலூயா கூட்டம் வருது. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்கல்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் விரோதமாகும் குற்றம் சொல்றதற்கு, பரிகாசம் பண்றதற்கு, சமுதாயத்தில் பிடிக்காதவங்களை வைக்கிறதுக்கு சாத்தான் இந்த காரியத்தை செய்கிறான், குற்றப்படுத்துகிறான். நம்ம தெரியாம சின்ன தவறுகள் செய்தா கூட அதையும் குற்றமாக எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். யோகை பார்த்தா அப்படித்தான் அவன் சொன்னான். அவனுக்கு வச்சிருக்கிற வேலையை நீ எடுத்து போடும். அப்பொழுது பாருங்க அவன் உங்களை துசிக்கானா இல்லையா? நீ நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதிச்சீங்க, நீ நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சீங்க, அதனாலதான் இவன் நல்லா இருக்கிறான். அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாரும், வறுமையை கொடுத்துரும், கொஞ்சம் கஷ்டத்தான் வாழ்க்கை அனுமதி கொடுத்துருங்க, அவன் உங்களை தூசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா கத்த சொல்றாரு, நீ என்னதான் செய்தாலும் செய்யலாம், என் பிள்ளை அந்த குற்றத்தை செய்ய மாட்டான், என் பிள்ளை அந்த தவறை செய்ய மாட்டான். ஆண்டவரோடு சொல்ல, உங்க மேல நம்பிக்கை வச்சு, நான் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் அவனோட பேசுறேன். இப்போ ஒருவேளை அப்படியும் தப்பி தவறி சில தவறுகளை நீங்க செய்துவிட்டால், இந்த குற்றப்படுத்துகிறவன் திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்க பேரை சொல்லி இவளுக்கு தண்டனை கூடும், இவளுக்கு வறுமை கூடும், இவளுக்கு கஷ்டத்தை கூடும் அப்படின்னு அனுமதி கேட்கும் போது அவன் கைக்கு உங்களை தப்பு வைக்கிறதுக்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, நீங்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கேடகம் தான் காரணியா. அதனால்தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏசாயா ஆண்டவர் சொல்றாரு, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் கூட பட்டாளத்துல 2 சின்ன பையங்க வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஆனா உள்ளான மனுஷன்ல, உள்ளான இருதயத்துல என் கூட அவங்க நல்ல நண்பர்களாக இருக்கல. எனக்கு தெரியாம நிறைய தவறுகளை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனா எனக்கு இருக்கும் பொழுது நல்ல பரிசுத்தமா இருந்துடுவான். நல்ல கவனிங்க. ஆனா ஒரு நாள் நான் நேரடியாக அவங்கள பார்த்தேன், அவங்க செய்கிற தவறுகளை பார்த்தேன். ஆனாலும் அவங்க மேல வைத்த பாசத்தினால, அன்பினால நான் அவர்களை தண்டிக்கல. ஏன்னா என் மனது அவங்களை ரொம்ப நேசித்தது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறபடினால நமக்கு விரோதமாக சாத்தான் எத்தனையோ குற்றங்களை சொன்னாலும் அவர் திரும்பவும் நம்மை நேசித்து அவருடைய காரணத்தை கொடுத்து, அவருடைய கருணையை கொடுத்து, அவருடைய இரக்கத்தை கொடுத்து, அவருடைய தயவை கொடுத்து நமக்கு மீண்டும் வாழ்வு தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனந்தா பாட்டு பாடுவாங்க, இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே,
சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே. பெரிய சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே. தர்மா, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் எடுக்கல. பாருங்க, அவருக்கு ஞானஸ்தானம் எடுப்பார். அவர் என்ன அருமையா கைதட்டு பாடுபடுறாரு. நீங்க எத்தனை வருஷமா இருக்கிற நீங்க உங்களுக்கு அவன் மாதிரியா இருக்கிறவங்க, நீங்களாம் அவனுக்கு மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அப்படி ஆண்டவர் அவருடைய காருண்யத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு கொடுத்து, நீங்களும் நானும் அதே குணத்தை உடையவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் முதல் வாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதற்கு அடுத்தது போல ஆண்டவர் 5 விதமான கேடகங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். காரணம் என்கிற கேடகத்தையும், ரட்சிப்பெனும் கேடகத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், ஞானம் என்கிற கேடகத்தையும், கடைசியாக திரவியம் என்கிறதான கேடகத்தையும் ஆண்டவர் வேத வசனத்திலே இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த 5 கேடகங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது எதிரி எவ்வளவு பெரிய தாக்குதல்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்தாலும், இந்த கேடகத்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறபடினாலே அந்த தாக்குதல்கள் அவர்களை அழிப்பதில்லை, சேதப்படுத்துவதில்லை என்பதையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதற்கு அடுத்தது போல ஆண்டவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார்? இந்த 5 விதமான கேடகங்களும் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேடகங்கள் என்றும், அதோடு கூட ஆண்டவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார் அதை அந்த தலைப்பின் கீழே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர்களோடு பேசினார். கர்த்தரின் பலம் என் ஜீவனம், என் மிகப்பெரிய கேடகமாக இருக்கிறார் அப்படி என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் எல்லாருக்கும் கேடகமாக இருக்கிறாரா? இல்ல தனிப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு மாத்திரம் அவர் கேடகமாக இருக்கிறாரா? அதை விளங்க செய்யும் வண்ணமாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முன்வைத்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கவனியுங்கள், ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்வதற்கு காரணம், நீங்க யாரும் பயப்பட்டு இருக்கிறீங்களா? அக்கா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சத்தமா பேசினா நாங்க பின்னால போய் உட்கார்ந்துருவோம், ரொம்ப இடி முழக்கமா இருக்குது. உண்மைதான், நான் பேச எனக்கு இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறது மாதிரி என்னுடைய சத்தம் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நான் நினைப்பேன் நார்மலா தான் பேசணும்னா,
ஆனா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற தொண்டை வெண்கல தொண்டையா இருக்கிறதுனால நான் சாதாரணமா பேசினாலும் முழக்கமா வந்துடும். ஆனா நான் வீட்டுல வேலையில இருந்து வீட்டுல வந்தாலும் துணைக்காரன்னு சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்தாலே போடுற சத்தம் இதை விட அங்கேயே இருந்துட்டா நல்லது. ஏன்னா நான் போடுற சத்தத்திலேயே பக்கத்து வீட்டுல இருக்க சித்தப்பா உடனே கேட்டுவார்கள், ஆசிரியர் வந்தா சாட் கேட்பாரு. ஆனா என் பிள்ளை நேர ஆப்போசிட். அவன் மேலே இருக்கிறானா முள்ளங்கனா வலையில இருக்கிறானா எனக்கு தெரியாது. எல்லாரும் அம்மா அப்பா மாதிரி தான் உள்ள வைக்கணும்னு சொல்லுவாங்க. இவர் நேர ஆப்போசிட்டா வந்துட்டாரு. சரி, இவர் சத்தம் போட யாராவது ஒரு ஆள் சத்தம் போடணும். எனக்கு சத்தம் கேட்டு கோழி வர வராது உள்ள. ஐயோ, இந்த ஆள் வந்துட்டாரு. ஐயா சிரிக்கிறாரு, அம்மா சிரிக்கிறார். நாம வீட்டுக்கு வந்து கோழியும் பயந்து ஓடும். கவனி, அப்ப ஆண்டவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறாரு? ஆண்டவர் இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? அங்க 4 ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாமுடைய சகோதரர் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டான். இத்தனைக்கும் இந்த லோத்துன்னு சொல்லக்கூடியவர் ஆபிரகாம் கூட தான் வந்துட்டு இருந்தாரு. வழியில இவங்க சம்பத்து பெருசாயிட்டு, அதனால 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ண முடியல. என்னதான் சம்பத்து பெருசானாலும், அண்ணா உன் கூட நான் வருகிறேன் அப்படின்னு லோத்து சொல்லி இருக்கணும். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன். நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டாரு. சரி, அண்ணன் சொல்றது சரிதான், நம்ம ஒன்னா இருக்க முடியாது, கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இவர் ஒரு நல்ல இடம் பார்த்தாரு, சித்தியா பார்த்தாரு, செழிப்பான இடமா பார்த்தாரு, எங்க வசதியாக இருக்குன்னு பார்த்தாரு. யாராவது சுத்த கத்திரிக்காய் எடுப்பாங்களா? சந்தையில போய் எடுப்பாங்களா? யாருமே எடுக்க மாட்டாங்க. லோத்து செய்து சரிதான். எங்க நல்லா தண்ணி வசதி இருக்கு, எங்க நமக்கு எல்லா வசதிகளும் அனுகூலமா 4 பக்கம் இருக்குது, சந்தைகள் அதிக தூரம் நடந்து போகலாம், போன உடனே எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தை பார்த்தாரு. ஆனா அந்த பட்டணத்தில் நடக்கிற அட்டகாசத்தை பார்க்கல. நல்ல கவனிங்க, வசதியை பார்த்தாரு, செழிப்பை பார்த்தாரு, கூடவே அந்த இடத்துல நடக்கக்கூடிய அட்டகாசத்தை அவரால் பார்க்க முடியல. எங்க பட்டாளத்துல பார்ட்டி நடக்கும், ராத்திரி 2 மணி வரை பார்ட்டி நடக்கும், விதவிதமான ஆகாரங்கள் எல்லாம் வச்சிருப்பான், நாட்களை எச்சுதான் ஊறும். அந்த வாழ்க்கை எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி சாப்பாடு 5 ஸ்டார்ல கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் சாப்பாடு வச்சிருப்பான், இந்தியன் சாப்பாடு வச்சிருப்பான், வட இந்திய சாப்பாடு வச்சிருப்பான். பல காரியங்களும் ஸ்டைலா விதவிதமா இருக்கும். பார்ட்டி நடக்கும், தண்ணி அடிப்பான். தண்ணி அடித்த பிற்பாடு அவனுக்கு சாப்பாடு இறங்காது. அப்ப எனக்கு வேலை என்ன? எங்கெல்லாம் விதவிதமா செய்து வச்சிருக்கிறான். ஒரு தூரத்துல சேர்ல இருந்து கேட்பேன், ஏன்னா பிஹெச்எம் இல்லையா, அம்மா மாதிரி நான் ஒரு எச்எம். டேய், அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ஏன்னா நாளைக்கு அவனுக்கு டியூட்டி போட மாட்டேன். அதனால அவன் உள்ளதெல்லாம் மாறி கொண்டு முன்னாடி வச்சிருவான். எனக்கு வேலை ஒண்ணுன்னா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து 2 மணிக்கு பேசாம யாபம் போட்டு படுத்துருவேன். ஆசையா இருக்கா? அப்ப பட்டாளத்துக்கும் கண்டருக்கு சோதனை. நல்ல கவனிங்க, இங்க லோத்து தான் பார்த்தாரு, வசதியை பார்த்தாரு, செல்வ செழிப்பான சாப்பாடை பார்த்தாரு. ஆனா அதுக்கு அடுத்தா போல அவங்க செய்கிற அட்டகாசத்தை அருவருப்பை அவர் பார்க்கல. அதனால அண்ணனை பார்த்து சொல்லிக்கிட்டாரு, நான் அங்கதான் போய் உட்கார்றேன். அதனால சோதமுக்கு நேர இவர் வாசலை போட்டு உட்கார்ந்துட்டாரு. இன்பத்தையும் அனுபவிப்போம், ஆண்டவரையும் அனுபவிப்போம், பாவத்தையும் அனுபவிப்போம். எப்படிதானே இருக்கு மக்கள் மத்தியில? ஆண்டவரும் வேணும்,
வசதியும் வேணும், பாவமும் வேணும். நாங்க லோத்து மாதிரி மூணையும் வச்சு அனுபவிப்போம். அப்படித்தான் மக்கள் என்ன செய்தாங்க, செலக்ட் பண்றாங்க இந்த லோத்து மாதிரி. ஆனா கொஞ்சம் வருஷம் போச்சு, இந்த 4 ராஜாக்கள் வந்து இந்த லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை ஆபிரகாம் கேள்விப்படுறாரு, தம்பியை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் சத்தம் காட்டாம இருக்கல. நீங்கள் நானும் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், என் சொல்லி கேட்காம நீ அங்க இருந்ததுனாலதான் உன்னையே பிடிச்சிட்டு போனாங்க. உன்னை மீட்டுக் கொள்றதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு அப்புறம் வேணும், நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நாம இதயத்துக்குள்ள அம்மா நான் அக்கா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அனுபவி ராஜா அனுபவி. அடுத்தவன் கஷ்டப்படுகிறது, அடுத்தவன் தாங்க முடியாம வேதனைப்படுறது, எனக்கு சொல்லு பேச்சு கேட்காம தானே இதெல்லாம் வந்ததுன்னு உள்ளத்துக்குள்ளே சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு ஆசை உண்டு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஆபிரகாம் கிரியை செய்யலையே. அப்ப என்ன செய்யணும், இந்த ஆபிரகாம் இதை கேட்ட உடனே சத்தம் காட்டாம இருக்கல. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது கண்ட உடனே வீட்டில் இருக்க 318 பேருக்கு ஆயுதம் கொடுத்து வாருங்கடா சண்டைக்கு சொல்லி கொண்டு போயிட்டான். அப்ப நம்ம சகோதரன், அது வட இந்தியாவாக இருக்கட்டும், அது தென்னிந்தியாவாக இருக்கட்டும், சத்துருவால் பிடிக்கப்பட்டு அவன் சிலையாக காணப்படும் பொழுது நீயும் இந்த ஆபிரகாமை போல அந்த சிலையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வர ஒரு ஆபிரகாமா நீ எழுதி வர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆபிரகாம் இதை செய்தார், ஆபிரகாம் இந்த நீதியை செய்தார். அதனால இந்த யாக்கோபு சொல்றதுனால ஆபிரகாமுடைய மனதுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்க, சிமியோனும் லேவியும். இவங்க 2 பேர் என்ன செய்தாங்க, அவங்க தங்கச்சிய அவங்க அந்த தேசத்துல எமோரின் கெடுத்து போட்டபடினால இந்த 2 பேரும் பட்டயத்தை கொண்டு போய் என் தங்கச்சியை கெடுத்தவனை நான் உயிரோடு விடமாட்டேன்னு சொல்லி அந்த பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாம் கொண்டு போட்டான், வெட்டி போட்டான். இப்ப யாக்கோபுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, நான் கொஞ்ச ஜனம், அவங்க நிறைய ஆட்கள், நீங்க போய் என் வாசனை இந்த ஊர்ல கெடுத்து போட்டீங்க, அவங்க வந்து என்ன கொண்டு போடுவாங்களே யாக்கோபு பயந்துட்டாரு. இப்போ அருமையான ஆபிரகாமுக்கு அந்த பயம் வந்திருக்கும். சண்டை பண்ணியாச்சு, ஜெயம் பெற்றுக் கொண்டாச்சு, சகோதரனை விடுதலை பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்ப பயம் வந்திருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுனால, கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் நான் குருமனை பகுதியில ஜபத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பைக்கில், ஒரே பைக்கில் தான் வந்துட்டு இருந்தோம். வரக்கூடிய வழியில் அந்த சுண்டவள பகுதியில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கேன்சர் வியாதியில அந்த வீட்டில் இருந்தார். நான் அந்த பகுதியில் வந்த உடனே இவரை பார்த்து சொன்னேன், வண்டி நிறுத்து, அந்த வீட்டில் போய் ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு வருவோம். இவன் பயந்தான், நிறுத்தல. கேன்சர் வியாதின்னு கேள்விப்பட்டோட வேண்டாம், நமக்கு இன்னொரு நாள் போயிடும் சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடா எடுத்துட்டு போயிட்டான். சிலர் அப்படி நினைக்கிறாங்க, இவங்களுக்காக ஜெபித்த உடனே அந்த பிரச்சனை தன்னுடைய வாழ்க்கையில வந்து விடுமோ. ஏன்னா யோபின் வார்த்தைகள் சொல்லுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. சிலர் பயப்படுகிறாங்க, கொடிய வியாதிகளை கண்டு பயப்படுகிறாங்க, மரணத்தை கண்டு பயப்படுகிறாங்க, அடுத்த வாழ்க்கையை கண்டு பயப்படுகிறாங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, பயப்படாது, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன். ஏன் கேடகமா இருந்தாரு? தன் சகோதரன்
சிறையாக கொண்டு போகப்பட்டதை பார்த்த உடனே, கேள்விப்பட்ட உடனே அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்படி சிறையாக கொண்டு போகப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறவர்களுக்கு தேவன் கேடகமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சோதனை பண்ணுவோம். அப்ப நீங்கள நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கும் சத்துருடைய பிடியில சிறையாக பிடிக்கப்பட்டு இருக்கிறவர்களை யுத்தம் பண்ணி விடுதலையாக்கி கொண்டு வருகிற ஒரு ஆபிரகாமின் சந்ததியாக நம்முடைய சபை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். முதலாவது சிறைப்பிடித்து போனவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். இரண்டாவதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். அப்படின்னா நீங்க கேட்பீங்க, உத்தமமாய் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த கேள்வி வருவது இயல்பு தானே. உத்தமம்னா என்னது? உத்தமமாய் நடக்க என்ன செய்யணும்? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஆண்டவர் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு ஒரு அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு ஒரு அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பேரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நான் எப்பயா உத்தமனாய் மாறுவேன்? முதல்ல உன்னுடைய பிழைகளை, என்னுடைய பிழைகளை உணர வேண்டும். ஐயா, அதத்தான் ஆயக்காரன் தன் மார்பில் அடிச்சு வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாய என் கிருபையாயிரும் என்று சொன்னான். எங்க வாழ்க்கையில, என்னுடைய ராணுவ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தவறுகள் நடந்தாலும் அடுத்த சீனியர் அதிகாரிகிட்ட நாங்கள் பொய்யே சொல்ல மாட்டோம். சார், நடந்து போச்சு, இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு. ஆனா அவர் சொல்லுவார், இந்த தவறுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை எதுக்கு தெரியுமா? அந்த தண்டனை எதுக்கு தெரியுமா? முதல்ல நீ அந்த தவறை செய்யக்கூடாது. இரண்டாவது, உனக்கு திரும்ப ஒரு வாழ்வு தரணும், மன்னிப்பு தரணும். அதுக்கு தாயா உனக்கு முதல்ல அந்த பிள்ளை தெரியணும். நான் எப்பேற்பட்ட பாவியாய் ஆண்டவருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளை உனக்கு தெரியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ, ஐயா நான் பாவி, ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவி, அந்த பாவி நான் எப்படிப்பட்ட பாவி என்கிறதான அந்த பிழை உனக்கு தெரியாத பட்சத்தில் நீ எப்படி அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்ய முடியும்? இது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது 8வது வசனத்தையும் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான்
1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு நீக்கவும், நம்முடைய பாவத்தை இருந்து நம்மை சுத்திகரிக்கவும், நமக்கு மன்னிப்பு தரவும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடினாலே எவ்வளவு தைரியமா இயேசு அண்டைக்கு நம்ம வரலாம். எவ்வளவு தைரியமா நாம் இயேசு அண்டை கடந்து வரலாம். கலகத்தின் நிமித்தம் பரபாஸ் என்கிற ஒரு கொலைபாதகனை கொல்வதற்கு அடிப்பதற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவனுடைய இடத்துல இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். பரவாசே, நீ கொலை செய்தது உண்மைதான், நீ கலகக்காரன் என்பது உண்மைதான். ஆனால் நீ சிலுவையில் அறையப்பட வேண்டாம், உனக்காக நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், நீ பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிற போது நம்முடைய பிழைகளை உணர்ந்து ஆண்டவர் பாதப்படியிலே வரும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் ஒரு உத்தமனாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வருகிறது வரைக்கும் உத்தமன் கிடையாது. இயேசு கிட்ட வந்த பிற்பாடு, இயேசு கிட்ட உன்னுடைய பாவத்தை சொன்ன பிற்பாடு, இயேசு தம்முடைய ஆவியை உனக்குள்ள அனுப்பும் பொழுது நீ சுத்தவனாய் மாற்றப்படுகிறாய். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இதனுடைய விளக்கங்கள் அநேகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு எனக்கு நேரம் இல்லாதபடினாலே உங்களுக்கு கொஞ்சமாக விளங்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்திலே நான் இந்த காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வசனம் எல்லாம், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புறவிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவர் கேடகமானவர். ஹல்லேலூயா. சிறையாக கொண்டு போகப்பட்டவனை ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாய் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அதனால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருந்தார். இரண்டாவதாக தன் பிழைகளை உணர்ந்து பாவத்தை அறிக்கை பண்ணினவன் உத்தமனுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். ஏன்னா திரும்ப அவன் பாவம் செய்யக்கூடாது, திரும்ப அவன் அசுத்தத்துக்குள்ள போகக்கூடாது. அதனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். இப்ப மூன்றாவது ஆண்டவர் யாருக்கு கேடகமாக இருக்கிறார்? அவரை அண்டிக் கொள்ளுகிறதற்கு கேடகமாக இருக்கிறார். அல்ல, இதத்தான் ஜனங்கள் எல்லாம் ஒரு காரியம் செய்தான். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அன்னைக்கு இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அல்லேலூயா. என்னெல்லாமோ செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தான். ஜனங்கள் இயேசுவை கூடக்கூடாது,
இயேசுவின் வார்த்தைகளை கேட்கக்கூடாது, இயேசுவை போகக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் ரெடியா இருந்தாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவங்க இயேசுவை மட்டும் அண்டி கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு விரோதமா குற்றம் சொல்றதுக்கு, அக்கினி ஆஸ்திரங்களை ஏவி விடுவதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ராத்திரி பகலும் பிளான் பண்ணணும், யோசனையெல்லாம் பண்ணணும், ஆனா எந்த ஒரு வாய்ப்பு என்ன செய்யல, கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க ஜனங்க எல்லாம் யார் அண்டி இருக்கிறாங்க? இப்ப விளங்குதா? நீங்களும் ஆண்டவர் இயேசுவை மட்டும் அண்டி கொண்டு வாழ்ந்தா சாத்தானுக்கு எந்த வாய்ப்பும் என்ன செய்யாது, கிடைக்காது. அவன் ராத்திரி பகலா கண்ணுறங்காம உங்க பின்னாடி சுத்தினாலும் அவன் தான் உறங்காம கடையில செத்து போவானோ தவிர, ஏன்னா ஏழதுக்கு அப்படித்தானே இருக்குது. யாக்கோவை பட்டயத்தினால கொண்டு போட்டான். அதனால பேதுருவையும் பிடிச்சு கொண்டு போட்டா ஜனங்கள் எல்லாம் என்ன பெரிய ராஜாவின் வெகுமானம் கிடைக்கும். அதனால அவனை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள வச்சான். ஜெயிலுக்குள்ள வந்த பேதுரு என்ன செய்தாரு? பயங்கர ஜபம். அப்படியா? நல்ல தூக்கம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வெளியில ஊழியம் செய்து நேரம் தான் கிடைக்கல. ஆவியானவர் விடவே இல்லை. அங்கப்பா இங்கப்பா அதை சொல்லி பேதுரு ரொம்ப பிஸி ஆயிட்டார். ஏன்னா ஒரே நாள் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல. அவ்வளவு பிஸி. அந்த ஜெயிலுக்குள்ள வந்ததுனால இப்ப இவர் நல்லா தூக்கம். தூதன் வந்து விழாவில தட்டி எழுப்பும் போதுதான் இவருக்கு தூக்கமே கலைந்து அதுவும் சொப்பனம் பார்க்கறது மாதிரி நினைக்கிறார். 4வது கதவு தானா திறந்து வீதியில வந்த போதுதான் தெளிவே வந்தான். அவ்வளவு தூக்கம். நம்ம ஆட்கள் வீட்டுல சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூக்கத்துல வேண்டா வேலைகள் எல்லாம் செய்வாங்க. நான் சொல்ல விரும்பல. தூக்கத்துல எங்க போறேன்னு தெரியாது. சிலர் லைட்டா பண்ணி போட்டாச்சுன்னு சொன்னாங்க, யாராவது சோழவே முட்டி நிற்கிறார். இதுதான் கதை. ஏன்னா அவ்வளவு தூக்கம். நல்லா கவனிங்க. சரி வருதா? வீட்டுல போய் சிரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேதுருக்கும் அப்படிப்பட்ட தூக்கம், சரியான தூக்கம். ஏன்னா பகலெல்லாம் ஊழியம் செய்ததுனால ரெஸ்ட் இல்லாதனால இங்க உள்ள வந்து நல்லா தூங்கிட்டாரு. தூங்கி கிடந்த அவனை ஜனங்கள் எல்லாம் இப்ப ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அண்டி கொள்றாங்க. தூதன் அனுப்புறாரு. விடுதலையாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ராத்திரி எல்லாம் காவலாளியை நிறுத்தி வச்சிருந்தான் பேதுருவை கொல்றதுக்கு. ஆனா ராத்திரி பேதுரு அவுட்டு. பேதுரு பாதுகாக்கப்பட்டாரு. சாத்தானுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? நீ எல்லா விஷயத்திலையும் நீ கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது சாத்தானுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் போராயிட்டா? எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகள் நிழலிலே வந்தடைவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய விக்கினங்கள் இருக்குது. அந்த விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் கீழே அண்டி இருக்கிறார். விக்கினான் என்னது? அதான் இப்போ அந்த புயலுக்கு பேர் என்னது?
எனக்கு வாய வரல. இன்னும் டிங்டான் போயிருக்கு. சொத்துறோம். ஒரு புயல் இப்போ வந்திருக்கு.